யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும். எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. முடியாதுங்க. நீ சொன்னதை கேட்க முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவரவர் மத உரிமைகளை பின்பற்ற முழு உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அதுல யாருமே தலையிட முடியாது, இதை செய்யாதீங்கன்னு சொல்லவும் முடியும். ஸ்கூலுக்கு போறவங்க கையில கயிறு கட்டக்கூடாது, எந்த மத அடையாளம் சொன்னீங்க, அப்போ பொட்டு வைக்க கூடாது, மாலை போடக்கூடாது, அப்படித்தானே? முடியாதியா? அப்படிதான் இருக்க முடியாது. ஏன்னா இந்த பூமி ஒரு ஆன்மீகம். படிக்கிற வயசுலதான் அந்த ஆன்மீகத்தையும் நல்ல விஷயங்களையும் கடவுள் பக்தியும் அந்த மாணவர்கள் சொல்லி வளர்க்க முடியும். எத்தனையோ கிறிஸ்தவ ஸ்கூல்ல அங்க படிக்க மாணவர்கள் இந்துக்கள்ல தெரிஞ்சும் காலையில பிரேயர்ல உட்கார வைக்கிறாங்க. இது தப்பு தானே? இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய மாணவனை கிறிஸ்தவ ஸ்கூல்ல எதுக்குடா பிரேயர்ல உட்கார வைக்கீங்கன்னு தானே கேட்டிருக்கணும். அதை நீங்க கேட்கல. இப்போ நாங்க பக்தியோட சபரிமலைக்கு மாலை போட்டு போகணும்னு நினைக்கிறோம். 41 நாள் விரதம் இருக்கணும். அந்த 41 நாளும் களத்துல ஐயப்பன் மாலை இருக்கத்தான் செய்யும். அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது கட்டி வச்சுட்டு சாயங்காலம் வந்து போடணுமா? என்ன சார், இல்ல ஊர் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டியிருப்பாங்க. காப்பு கட்டி அந்த கோயில் கட்டுப்பாட்டுல விரதம் இருந்து இருப்பாங்க. அப்ப கையில காப்பு இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை தானே. இப்ப ஸ்கூலுக்கு போறேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அவுத்து வர முடியாதுல்ல. பாருங்க, நான் கூட கையில கயிறு கட்டியிருக்கேன். இது கோயில்ல கட்டினதான். இந்த மாதிரி சின்ன பசங்களும் கட்டியிருப்பாங்க, ஸ்கூலுக்கு வரவங்க கட்டியிருப்பாங்க. அது டெய்லி அவுத்து வச்சுட்டு வர முடியுமா? ஏன் உங்க தலைவர் கூட கையில கயிறு கட்டியிருக்காரு, அதை டெய்லி அவுத்து வச்சுட்டு வர முடியுமா? ஏன் உங்க தலைவர் கூட கையில கயிறு கட்டியிருக்காரு, அதை தான் பார்த்தோம். கிறிஸ்தவ மாணவனோ இஸ்லாமிய மாணவனோ அவன் மத அடையாளங்களை பயன்படுத்துற உரிமை எல்லாருக்குமே உண்டு. நீங்க எப்படி பேசக்கூடாது இல்லையா? இதே விஷயத்தான் திமுக சொல்லிச்சு, நாங்க கண்டுக்கவே இல்லை. இப்பவும் நீங்க பேசுறத நாங்க கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னா ஆன்மீகமும் அறிவும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு பக்குவமான அறிவு. ஆன்மீகம் இல்லாதது பக்குவம் இல்லாத அறிவு. பக்குவம் இல்லாத அறிவுங்கிறது அனுபவம் இல்லாத ஒரு டிரைவர் போல அந்த வண்டி எங்க வேணா போய் மோத வாய்ப்பு. அந்த ஆன்மீகத்தை அறிவுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. அதனால நாங்க பொட்டு வச்சுட்டு தான் வருவோம், கையில கயிறு கட்டிட்டு தான் வருவோம், காலத்துல மாலை போட்டுட்டு தான் வருவோம். ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்ற விட மாட்டோம்னு உங்க அமைச்சர் சொல்றாரு. நீங்க என்னன்னா கயிறுன்னு கயிறு கட்டுறீங்க. டெய்லி கயிறு அவுத்து வச்சுட்டு சாயங்காலம் போய் கட்ட முடியுமா? என்னையா? அந்த ஆன்மீகத்துக்கு உள்ள மரியாதையை நீங்க கொடுக்கணும். சரியா?